சோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில டூரிஸ்ட் பிளேஸ்ல நிறைய பேர் வீடியோஸ் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நம்மளோட டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி நிறைய வீடியோஸ் கொடுக்குறோம். நம்மளோட சித்தா ஹாலிடேஸ் சேனல்லையும் பார்த்தாலுமே அதே மாதிரி தான். சித்தா ஹாலிடேஸ் சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் ப்ரொவைட் பண்றேன். சோ அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பஸ் கார்ஸ்ல அந்த மாதிரி போறதுக்கு டிராவல் சம்பந்தமான வீடியோஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, சோ ஒரு பாண்டிச்சேரிக்கு வந்தா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸ்டே பண்ண நினைக்கிறீங்களா, சிட்டிக்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸ்டே பண்ண நினைக்கிறீங்களா? சோ இந்த பிளேஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே சூட்டபிளா இருக்கும். அப்படி ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஓகே, நீங்க வெளியிருந்து பார்த்தால ஒரு வியூ ஒன்னும் தெரியாது, நான் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன். நானு ஆல்மோஸ்ட் இங்க வந்து ஒரு 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 இப்பனா ஒரு ரெண்டு இங்க கீழே ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல ஒண்ணு இருக்கும். கீழே ஒரு 3 ரூம், மேல ஒரு 3 ரூம், டோட்டலா ஒரு 15 மெம்பர்ஸ் வரைக்கும் ஆக்குபை பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து 30 மெம்பர்ஸ் வைங்க, கீழே 15 மேல 15, அப்ப வந்து 30 மெம்பர்ஸ் கிட்ட ஆக்குபை பண்ணலாம். ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது சிட்டிக்குள்ள ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் போகும் பாத்தீங்கன்னா, நம்பர் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, நம்ம மேல போயிட்டு என்ன ஏதுன்றது நம்ம மேல போயிட்டு உங்களுக்கு ரூம்ஸ் எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குது நான் காட்டிடுறேன். ஓகே, சோ கீழே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கெஸ்ட் இருக்கிறாங்க, அதனால நம்ம கீழே வீடியோ எடுக்க முடியாது. நம்ம மேல வந்தீங்கன்னா ஒரு 3 ரூம் இருக்குது. சோ இந்த ரூம்ல நம்ம வீடியோ பண்ணலாம், எப்படி என்ன ப்ராசஸ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம உள்ள வந்தாச்சு. சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் பேக் கேமரா வந்து ஹேண்டில் பண்றேன். உள்ள என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்குது, ரூம்ஸ்ல எப்படி கிளீனா வச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. மக்களே, சோ உள்ள ஹால்குள்ளதான் இருக்கிறோம். இந்த பெரிய வில்லாவோட ஹால்குள்ளதான் இருக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கீழே 3 ரூம், மேல 3 ரூம். நீங்க ரூமுக்குள்ள வாங்கலாம். ஸோ ரூமுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு வந்து இங்க ஒரு லாங் சைஸ் ஆஃப் த டைனிங் டேபிள் செட்டப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு சோஃபா சீட் கொடுத்துருக்காங்க, பிளஸ் 2 சேர்ஸோட போட்டு. ஸோ ஓகேங்களா, இங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோஃபாஸ் நீங்க ஆக்குபை பண்ணிக்கலாம். உள்ளவே வந்து இன்னும் மேலும் மேலும் அழகேத்த வால் ஹேங்கிங்லாம் வச்சிருக்கிறாங்க. உள்ள வால் ஹேங்கிங்லாம் இருக்குதா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரூம் காட்டுறேன். இந்த ரூம் பாத்தீங்கன்னா இது லைட்டா ஒரு ஸ்டெப் ஏறி உங்களுக்கு வந்து பிரைவேட்டா இருக்கும். அந்த ரூம் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ஸ் மேல காட்டுறது ஒரு ரூம்ஸ்ல இதுவும் ஒரு ரூம். ஓகேங்களா, சோ இந்த ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு 2 பேரு, இங்க ஒரு 2 பேர்னால 4 பேர் படுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ இங்க ஒரு 2 பேர், இங்க ஒரு 2 பேர், இப்படி 4 பேர் படுத்துக்கலாம். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஏசி, கேரியர்ல ஏசி கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி கேரியர். சோ கேரியர்ல ஏசியுமே கொடுத்துருக்காங்க. எல்லா ரூமுமே இங்க வந்து டிவி செட்டப்பும் கொடுத்துருப்பாங்க. லைக் டிசிஎல் பிராண்ட்ல ஒரு டிவி செட்டப் இருக்குது. அதுவும் லாங் பெரிய டிவி தான், ஒரு 32 இன்ச் டிவி தான் இங்க கொடுத்துருக்காங்க. எல்லா பேருக்கும் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெட் டேபிள் பிளஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளாவும் சேர்த்து மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மோஸ்டா என்ன கப்பிள்ஸ் கூட வரீங்க, இல்ல லேடிஸ் எல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு பயங்கர நம்மளுக்கே தலைவாரது யூஸ் ஆகும்ல. ஓகேவா, பிளஸ் உங்க உங்க லக்கேஜ் எல்லாம் அங்க லோட் பண்ணதுக்கு அங்க இடம் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் இருக்குது, மேலேயும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா, இங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து பால்கனி இருக்குது. ஸோ பால்கனில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இங்க நீங்க வாங்க வரலாம். இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ரோடோட வியூவை நீங்க அழகா ரசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஃபிளவர், இங்க ஒரு செடி கூட இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிரியேட்டிவா நீங்க ஏதாவது போட்டோ எடுக்கணும்னா இது மேல உட்காந்து கூட நீங்க ஒரு கிரியேட்டிவ் போட்டோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படியே பேக் போனீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸோட கிளீனிங் நீங்க பாருங்க. ஒரு அமெரிக்கன் ரெஸ்ட் ரூம் பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த பர்ஃபியூம் அதாவது அந்த டாய்லெட் கிளீனிங்லாம் போட்டு பர்ஃபெக்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. மேல வாட்டர் வாஷோட வச்சு மேல வாட்டர் ஹீட்டரோட சேர்த்து நம்ம அப்படியே பேக்ல போயிட்டு கீழே வேற என்ன ரூம்ஸ்ல வேற என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கீழே போயிட்டு வேற என்ன சொல்லலாம், இங்க பாத்தீங்கன்னா வந்து காமனான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் ஒன்று இருக்கும். காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்ப ஒரு 15 மெம்பர்ஸ் ஆக்குபை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் செட்டப்ல. அதை தவிர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கிச்சன் காட்டிடுறேன். கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், நீங்க எதாவது எடுத்துட்டு வரீங்கன்னா நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து கிச்சன் செட்டப்ல வந்து விசில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான காய்கறிக்கு சமைக்க தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கிளீனிங் பிளஸ் கேஸ் ஸ்டவ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பால்கனி வாங்க. பால்கனி வந்தீங்கன்னா உங்க துணி துவைச்சு போறதுக்கு இங்க வந்து வாஷிங் மிஷின் இருக்கு. காய வைக்கிறதுக்கு கொடி கம்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சோ இது ஒரு வீடு தாங்க. வீடு செட்டப்பே தான் வந்து வீட்டுல நீங்க எந்த எப்படி இருப்பீங்களோ அந்த கான்செப்ட்ல அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேற என்ன சொல்லலாம், இந்த ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்ஸோட கான்செப்ட் எப்படின்னா, சோ நம்ம அங்க பார்த்தோம்ல அதே மாதிரி தான். உள்ள வந்து டபுள் பெட் போட்டு கொடுத்துருக்காங்க. 4 பேர் ஆக்குபை பண்ற மாதிரி. அங்க ஒரு 4 பேர், இங்க ஒரு 4 பேர், அங்க ஒரு 4 பேர், 12 பேர். அப்படி வெளியே ஒரு 2 பேர்னால 15 பேர் தாராளமா தங்கிக்கலாம். சேம் அந்த ரூம்ல பார்த்ததோட எல்லா கான்செப்டும் இங்கேயே பொருந்தும். கொஞ்சம் பிளஸ் ஏசி ரூம், இங்க 3மே ஏசி ரூம் தான். ஓகேவா, நீங்க இந்த கிளாத் எல்லாம் பாருங்களா, நல்லா இருக்குது. கிளாத் எல்லாம் பார்க்க வந்து ஒரு டிசைனிங் கிளாத் கோட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாத் வித் காட் செட்டப்ல கொடுத்துருக்காங்க. வெளியே போயிட்டு
ஓகே சோ ஓகே மக்களே, உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே நான் ஷோ கேஸ் பண்ணி காட்டியிருப்பேன். இந்த இடத்துல நீங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிட்டிக்குள்ள பீச் நியர்பைல உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா லைக் இந்த இடத்துல நீங்க பர்ஃபெக்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கத்துல என்னென்ன இருக்குது நான் சொல்லிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து சுத்தறதுக்கு வண்டியில பெட்ரோல் பண்ணா அப்படி திரும்பினாலே பெட்ரோல் பங்க் இருக்கும். நியர்பைல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. மெயின் ரோடு தான் இது, வந்து நியர்பைல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. சிட்டிக்குள்ள இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜீவ் காந்தி சார் அப்படி நீங்க சென்னையில இருந்து ஈஸியா வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல பைபாஸ் இருந்தாலுமே சரி, நீங்க வந்து அந்த கோரிமேட்ல இருந்து தாண்டி இந்திரா சார் தாண்டி இதுவுமே நியர்பை தான், ரெண்டுத்துக்கு நியர்பைல தான் இருக்குது இந்த ரூம்ஸ் வந்து. ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, see you.